வணக்கம். அன்புள்ள மாடு பங்கரை சேனலில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேன். ஆமாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுடைய வீட்டில் ஃபங்க்ஷன் வரப்போகுது. அதுக்கு சாஸ்திரப்படி கோவில் வாசலுக்கு போய் அந்த வளைகாப்பு, என்னுடைய மருமகளுக்கு வளைகாப்புக்கு வேண்டிய அந்த வளையல்கள் சாஸ்திரத்துக்கு நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் இருக்கிற கடையில் தான் வாங்கணும். வளையல்காரத்தருக்கு போனோம். நல்ல டிசைன் சூப்பராக இருந்தது. முதல்ல 3 பேருமே போட்டால் ஒரே மாதிரி போட்டுக்கணும், ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்படியும் நாங்கள் சீர்தட்டு 10, 12, 14 தட்டு வரைக்கும் வைக்கணும். ஸோ அதுக்கு பொண்ணுக்குரிய ஐட்டம் பூரா வச்சுட்டு அவங்க சம்மந்தக்காரவங்களுக்கு நாங்கள் வைக்க வேண்டிய அந்த சீர் எல்லாம் வைக்கணும்னு யோசிச்சுருக்கேன். இன்னும் மீஷோலையும் நான் சில வித்தியாசமான வளையல்கள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிஃப்ட் ஐட்டமாக சிலது கொடுக்கணும்னு யோசித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பர்ஸில் அந்த தாலி சரடு, அந்த குங்குமம், மஞ்சள் குங்குமம் இருக்கிற அந்த இது அவங்களுக்குரிய வளையல் அதெல்லாம் போட்டு, என்ன சிம்பிள் ஃபங்க்ஷன் தான் வாங்குறப்போ வரக்கூடிய லேடிஸோட எண்ணிக்கையை பொறுத்து அதில் அவங்களுக்குரிய வளையல் எல்லாம் போட்டு தரணுங்கிறதுக்காக இந்த பர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா க்யூட்டாக இருக்குது. மீஷோவில் நல்லாவே ரேட்டு கம்மியாகவே இருக்குது. ஸோ கர்ஜிகான்னு சொல்லுவோம், அந்த ஸ்வீட் வைக்கணும். அதே மாதிரி வறுப்பயருன்னு சொல்லுவோம், அந்த வறுப்பயரு அவங்க வாங்கின சாரி எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன். இது மருமகளுக்கு எடுத்த பட்டு சேலை, நல்லில் எடுத்தோம். அதற்குரிய ப்ளவுஸு, தாழம்பு பார்டர் சூப்பராக இருந்தது. நான் கூட செலக்ட் பண்ணுறது நார்மலாக கேஷுவலாக கட்டுற மாதிரி எப்பயும் இருக்கிற அந்த பட்டு மாடல் எடுப்பேன். ஆனால் மருமகளுக்கு ஃபோட்டோ எடுத்த மகள் நாத்தனார் சேலை எங்கள் வீட்டுக்கு அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி, அதே மாதிரி என்னுடைய மருமகளுக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல கலராக நல்ல கிராண்டாக கொடுக்கணும்னு எடுக்க சொல்லிட்டாங்க. அதனால் சிறப்பாக நடக்க கடையில் விரித்து அவங்களுக்கு அந்த பார்டரும் பல்லுவும் காமிச்சது. வாழ்க வளமுடன்.